2002 இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றங்களை எதிர்க்கிறாங்க. எப்படிங்க இல்ல அது இல்ல இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கிருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும். அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நீக்கிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நீக்கிருக்காங்க. அதான் என்னன்னா இதை ஏன் திமுக பயப்படணும், ஏன் கோர்ட்டுக்கு போகணும், திமுக ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப நாங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிடல. இருக்கிற இறந்து போனவங்கள நீக்கணும், புதிதாக வயதுக்கு வந்த 18 வயது நிரம்பிகளை சேர்க்கணும். ஊரு இடம் மாறி வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போனவங்கள அவங்க அந்த இடத்துல இது பண்ணிட்டு வேற இடத்துல சேர்த்துக்கணும். இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்களும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க மீடியாவில் யாருமே முதலமைச்சர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க, திமுக மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. குளத்தூர்ல 1 லட்சம் நீக்கிருக்காங்களா? அப்ப அது என்னங்கிறத நீங்க புரிஞ்சு விடணும். 1 லட்சம் பேர் போட்டு ஓட்டு தப்பான ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். செஞ்சில் இன்னைக்கு மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரனுடைய கோவில் நிறைய பக்தர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால இடத்தை மாற்ற சொல்லி காவல்துறை சொன்னாங்க. ஐயோ பாவம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? நீங்களும் எனக்கு தெரியல, ஒன்னு விஜய்க்கு சார்பா பேசுறீங்க, இல்லைன்னா முதலமைச்சருக்கு சார்பா பேசுறீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாம இருக்கீங்களாங்க எனக்கு தெரியல. இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடல. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அடுத்த மாசம் அவர் தலைமையில் நிறைய பேர் தாவகையில் இணைவாங்க அவருடைய அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் பாவம், ரொம்ப வேற வழி இல்ல. தொடர்ச்சியா அதாவது திமுகவுக்கு, அதாவது திமுக அதிமுக அப்படின்ற மாற்று பாஜக அப்படின்ற சூழல்ல இப்ப விஜய் தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்தி முயற்சி பண்றாங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைக்குமே ஒரு அரசாங்கம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் திருப்பி எல்லாம் கேட்டு சொல்றேன், திமுக என்னைக்குமே மக்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சது கிடையாது. 1967க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிச்சார். 77லிருந்து 80 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். புரிஞ்சுதா? எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி 2ஆ உடைஞ்சது. அது உடைஞ்சிருந்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அன்னைக்குமே பாத்தீங்கன்னா 2 ஜே ஓட்ட கூட்டினாக்கி 90 இடங்களுக்கு மேல அன்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா சேர்ந்திருந்தா ஆட்சியே பிடிச்சிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், 89ல ஒரு இடைத்தேர்தல் மதுரை கிழக்கு மருங்காபுரி. நீங்க பாதி பேருக்கு உங்களுக்கு வயசுக்கு அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. முதலமைச்சர் கருணாநிதி அன்னைக்கு அவர்கள் இருந்தாங்க. அந்த இடைத்தேர்தலில் அம்மா கூட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகல. ஒரு பக்கம் KKSR கருப்பசாமி பாண்டியன், ஒரு பக்கம் அண்ணன் முத்துசாமி பொன்னுசாமி அவர்கள் தான் அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. 26,000 ஓட்டுல ஜெயிச்சது அன்னைக்கு அண்ணா திமுக ஜெயிச்சது. ஆனால் திமுக இன்னைக்குமே செல்வாக்கோட ஜெயிச்சதே கிடையாது. இப்ப கூட போன தடவை ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்னால அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க.